பீக்ரூ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் கார்த்திகேயன் சுவாமி நான் வணக்கம். வணக்கம். தாவேகா அவங்க அரசு ஆரம்பிச்ச உடனே ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன சொன்னாங்கன்னா, இது டிஎம்கேவோட 2.0னாங்க. அது முக்கியமான காரணம் என்னன்னா, லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இவங்க வந்து திரு அருண் அவர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணதுதான். இது வந்து டிஎம்கேவோட ஒரு சமரச முயற்சி. டிஎம்கே தான் இங்க ஆட்சி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பெருசா ஒரு குற்றச்சாட்டு பெருசா போயிட்டே இருந்தது. பட் இன்னைக்கு அதிரடியா 2 நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு, திமுக அரசாங்கத்துல கோர்ட்டு சொல்லியுமே செய்யாதது திரு கே என் நேரு அவர்கள் மேல வழக்கு பதிய சொல்லி இடி கேட்டும் பண்ணாம இருந்தாங்க. இன்னைக்கு அந்த கோர்ட்ல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு தமிழக அரசு. அடுத்தது, செந்தில் பாலாஜி அவர்கள் மேல அந்த சிபிஐ ஃபைல்ஸ் கேட்டும் தராம இருந்தாங்க. இன்னைக்கு தமிழக அரசு வந்து அவங்க என்னென்ன ஆதாரங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் கேட்டாங்களோ அதெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சுன்னு சட்டத்துறை அமைச்சர் திரு சி டி நிர்மல்குமார் அவர்கள் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இந்த 2 வழக்குகள், அதற்கு தமிழக அரசு எடுத்த நடவடிக்கைகள் பத்தி உங்க பார்வை. இத முதல்ல சொல்லணும்னா, அவங்க அருண் அவரை வந்து அங்க கொண்டு வரும்போதே, பதவியில கொண்டு வரும்போதே நிறைய விமர்சனங்கள் சொன்ன மாதிரி இருந்தது. இப்ப அவருக்கான நெருக்கடி என்ன? தான் திமுக சம்பந்தப்பட்டவர் இல்லை, நான் தான் ஒரு அதிகாரி அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அவரு நேர்மையா நடந்தாகும். நான் அவங்களுக்கு சார்பெல்லாம் இல்லைங்க, நான் ஒரு அதிகாரியா பணியாற்றுறேன் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னா அவர் இப்போ இதான் பண்ணி ஆகணும். அதை பண்ணியிருக்காங்க. ஓகே. இன்னொரு சைட்ல பார்த்தோம்னா, ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் இருக்கிற இவரை வச்சு இவங்க மேல இருக்கிற ஊழலை கிளறும் போது இவங்க பக்கம் கோபத்துல இவர் மேல இருக்கிற பல வழக்குகளை பத்தியும் திமுக பேச ஆரம்பிப்பீங்க. ஸோ 2 பேரை சண்டை மூட்டி விட்டு அவங்கள்ட்ட இருக்கிற உள்ள இருக்கிற விஷயத்தெல்லாம் வெளியே வர வச்சோம்னா வேலைக்கு ஆயிடும்னு சொல்லிட்டு ஒரு பக்கமா யோசிச்சிருக்கிறதாவும் பார்க்கலாம். ஏன்னா இப்போ திமுக சும்மா இருக்காது. அவங்க கூட்டணி விட்டு வெளில வந்துட்டாங்கனாலே திருமாவளவனையே மோசமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இன்றைக்கு இவர் ஒரு அதிகாரியா இருந்து ஊழல் வழக்குல இவங்களுக்கான ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துட்டாருன்னு சொன்னா, நாளையில இருந்து திமுகவோட ஸ்டேட்மெண்ட் மொத்தம் அருண் அவர்களை நோக்கி பாயும். அவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டை நாங்க இருக்கும் போதே அவ்வளவு இருந்தது, இப்படி இருந்தது, அப்படி இருந்தது. ஏன்னா திமுக பத்தி நமக்கு தெரியும் அவங்க எப்படி பேசுவாங்கன்னு. ஏதாவது கேட்டா நாங்க தான் காப்பாத்துறோம், எங்களால் தான் அவர் ஐபிஎஸ் ஆனாரு, நாங்க தான் தொப்பி வாங்கி கொடுத்தோம் அப்படின்லாம் பேசுவாங்க. அவங்க நார்மல், அவங்களுடைய குணம் அவ்வளவுதான். ஸோ அவங்க பேச ஆரம்பிக்கும் போது 2 பக்கம் நடந்த பல விஷயங்கள் வெளியில வரும் அப்படிங்கிறத கணக்கு போட்டு அவரை கொண்டு வந்திருக்கலாம். அந்த கணக்குல தான் இன்னைக்கு அவர் கொடுத்துருக்காரு அப்படிப்பாங்க. சரி, இப்ப நீதிமன்றம் வந்து இந்த முறை கொடுக்கலன்னா என்ன பண்ணும்? அடுத்து கடும் நடவடிக்கை எடுக்க போவத ஒரு தரப்புல சொன்னாங்க. அந்த காரணமாகவும் இதை செஞ்சிருக்கலாம். வேற வழி இல்லை. அரசுக்கு எது கேட்ட பேரு, செஞ்சது திமுக, பேப்பரை கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் பண்ணீங்க, நீங்க கைது பண்ண சொல்றீங்களா, கைது பண்றோம், விட சொல்றீங்களா, விட சொல்றோம், பாருங்க நாங்க ஒன்றும் பண்ணல, நீதிமன்றம் சொல்லிச்சு, அவ்வளவுதான்னு சொல்லிட்டா இவங்க திமுக மேல பழிவாங்க நடவடிக்கை நாங்க எடுக்கல, அதனால கூட்டணியில நாங்க தாவேகாவுக்கு ஆதரவு, ஆனா நாங்க திமுக கூட்டணின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல ஒரு கோஷ்டி. இப்ப அவங்கள சமாதானப்படுத்துற மாதிரி ஆச்சு. நீதிமன்றம் கேட்டுச்சு, நாங்க நெருக்கடிக்குள்ளாயிட்டோம், பேப்பர் தான் கொடுத்துருக்கோம், நாங்க ஒன்றும் கைதெல்லாம் பண்றேன்னு சொல்ல. நீதிமன்றம் என்ன சொல்லுதோ, ஜுடிஷியல் என்ன சொல்லுதோ நாங்க அதுபடி நடப்போம், சட்டத்தின்படி ஆட்சி அமைப்போம்னு. இப்ப வந்து கண் துடைப்பு தாங்கிறீங்களா இந்த நடவடிக்கை? கண் துடைப்புன்னு இல்ல, கண்ணு முன்னாடி துடைப்பு. இவங்களுக்கு சப்போர்ட்டா ஒரு ஃபேவரான, இவங்களுக்கு ஆதரவா இருக்கிற கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து ஒரு சமாதானப்படுத்துறதுக்கான ஒரு பதில். இந்த பக்கம் அருண் அவர்களை கொண்டு வந்து திமுகவுக்கு போட்டி நாங்க தான், திமுக தாவேக்கான்னு கொண்டு வந்த ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நாங்களா எதுவும் பழிவாங்கலாங்க, இப்படிதாங்க இருக்கு அப்படின்னு மக்களுக்கு சொல்லிட்டு பழிவாங்கும் அரசு அல்ல நாங்க அப்படின்னா நாங்க மத்தவங்க மேலேயும் போட்டிருப்போமே. இது நீதிமன்றம் கேட்டதுன்னு மக்களுக்கு ஒரு பக்கமும், எல்லா பக்கத்துக்கும் ஒரு ஸ்கிரிப்ட். நீங்க 3D படம் பார்ப்பீங்க இல்லையா, 3 டைமென்ஷன் அப்படின்னு, அந்த மாதிரி இவங்க எல்லாம். ஆனா இது நீதிமன்றம் வந்து கண்டிப்பா ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்கும்ன்ற ஒரு நிலைமை இருக்கிறது உள்ளுக்குள்ள. அதுதான் நிதர்சனம். அதனால இவங்க கொடுத்துட்டாங்க, வேற வழி கிடையாது. இதுக்கு மேல மறைக்க முடியாது. அவ்வளவு அடிப்படை ஆதாரங்கள் அத்தனை 100 பக்கங்களோட ஒரு ஃபைல் வருது. இது வந்து அரசியல் வழக்கு தான், நாங்க அதை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு திமுக ஆட்சியில சொன்னாங்க. அதனாலதான் அவங்களுக்கு இந்த தேர்தலில் இவ்வளவு பெரிய முடிவு வந்தது. முதல்வரே அவருடைய தொகுதியில எப்படி போனாருன்னா இந்த பல பிரச்சனைகளாலதான். அதே மாதிரி ஒரு செந்தில் பாலாஜி மேல கொடுத்துருக்கிறதும் அந்த மாதிரிதான்.
ஏன்னா நம்ம முதல்ல இருந்து படத்துல இருந்து பார்த்திருக்கோம். அந்த காலத்துல இருந்து ரசிகன்ஸ் அந்த விஷ்ணுல இருந்தே பார்த்திருக்கிறோம். இந்த பாடலை பாடியவர் உங்கள் விஜய்னு போடுவாங்க. அந்த மாதிரி பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினாரு. அவர் வந்து இந்த பாடலை பாடியவர் உங்கள் விஜய், பாட்டிலுக்கு 10 ரூபா பாடினாரு. இப்ப என்னாச்சு? இவர் வந்து இப்போ கோர்ட்டுக்கு கேட்டாங்க. கொடுக்க வேண்டிய பேப்பர்லாம் கொடுத்து நீங்க என்ன பண்ணுமோ பண்ணிக்கங்க அப்படின்னு அவரே முடிச்சாரு. இதுல இன்னொரு விஷயம், விஜய் அவர்கள் திருச்சியில ஜெயிச்சிருக்காரு, நின்று ஜெயிச்சிருக்காரு. சோ இப்ப ராஜினாமா பண்ண போறாரு வச்சுங்களா, அதை விட்டுருங்க. ஆனால் அவர் நின்று ஜெயிச்சிருக்கு அந்த திருச்சி மாவட்டம். அது யார் கண்ட்ரோல்ல இருக்கு? நேரு, KN நேரு. அவர் தான் அங்க எல்லாமே. திருச்சின்னா அவர் தான். கோயம்புத்தூர், எடப்பாடி அவர்கள் தொகுதியில அந்த வேட்பாளருக்கு இல்லைங்கனால போனாங்க. ஓகே. மற்றபடி அங்க எத்தனை தொகுதியில தாவேக்கா மொத்தம் வந்தது? எடப்பாடியை தோக்கடிக்க முடியல. செந்தில் பாலாஜியை தோக்கடிக்க முடியல. இப்போ இந்த 2 மாவட்டத்தை பிடிக்கணும்னா அங்க இருக்கிற ஒரு கட்சியை வீக்கெண்ட் பண்ணாதானே இன்னொரு கட்சியை காலி பண்ணி இவங்க உள்ள போற முடியும். அந்த ஆங்கிள் எடுத்துட்டு போனீங்கன்னா அப்படி பார்த்தாலும் திருச்சியில இருக்க வரையும் கோயம்புத்தூர்ல இருக்க வரையும் திமுகவை காலி பண்ணா அடுத்து நம்ம அங்க உட்கார முடியுங்கிற கணக்கிலையும் முதல் வேலையாக அதை செய்திருக்கலாம். எந்த பக்கம் பார்த்தாலும் இதுக்கு ஒரு 10, அதாவது 10 பொருத்தம்னு சொல்லுவாங்கல்ல, 10 காரணம் சொன்னாலும் எதுவா இருந்தாலும் இதுக்கு பொருந்தும். அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஆனால் நீதிமன்றம் கேள்வி கேட்கும், கடும் நடவடிக்கை எடுக்கும் என்பதால் உள்குத்து நடக்க வேண்டாம். நம்ம இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கோம். ஏற்கனவே அமைச்சர்களோட அந்த ரீல்ஸ் பட்டியெல்லாம் நீண்டுகிட்டு இருக்கு. இதுவும் நம்மள கொண்டு போயிருன்னு சொல்லிட்டு அவசரமா வேலையை முடிச்சிட்டாங்க. மற்றபடி நீதிமன்றத்தின் முக்கிய கேள்விகளால் தான் இது உடனடியா நடந்தது. திமுக ஏன் அப்ப கேட்கலாம், திமுக ஏன் நடத்தல? ஒரு செய்தி என்னன்னா, நீங்க சொல்ற மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களுக்குல திடீர்னு ஒரு நியூஸ், அதாவது மின்சார வாரியத்துல இருந்து சில பல ஃபைல்ஸ், சிடி அதெல்லாம் காணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அதை வந்து சில பேரை பறிமுதல் பண்ணி அது பெங்களூர்ல விற்கப்பட்டது. சில பேரை கைதும் பண்ணிருக்காங்க. என்ன ஆச்சு? என்ன இதோட பின்னணி? எப்படி காணா போகும்? மீட்டு எடுத்துட்டாங்களா எல்லாத்துலயும், ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையும்? இல்ல, இது ஆக்சுவலா வந்து அவுட் சோர்சிங் கொடுத்துருக்காங்க சர்வீஸ்க்கு, ஏஎம்சிக்கு. அவுட் சோர்சிங் கொடுத்த அவங்க தான் வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. சரி, எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் ஒரு செய்தி ஒண்ணு வந்தது, தலைப்புச் செய்திகளா, எந்த ஃபைலையும் யாரும் சேதப்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு நாள் ஒரு செய்தி வந்தது. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பார்த்தது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் வந்தது செய்தி. இது என்ன தேர்தல் எந்த மாநிலத்திலையும் வராத செய்தி இங்க வந்திருக்குதுன்னு யோசிச்சேன். ஒருவேளை நமக்கு இருமொழி கொள்கையில படிச்சதுனால, நமக்கு ஒருவேளை ஹிந்தி தெரியாதனால நேரத்துல வந்ததெல்லாம் நமக்கு தெரியாம போச்சோ, இவங்க சொல்லி கொடுக்குற இங்கிலீஷ் வச்சு படிச்சதுனால இங்கிலீஷ் பேப்பர்ல வந்து சரியா படிக்க முடியாம போச்சோ அப்படின்லாம் நானும் யோசிச்சேன். மற்றபடி விசாரிச்சா இங்கேயும் வரல. அந்த மாதிரி இங்கே இந்த ஊர்லயும் நடக்கல, இங்கே மட்டும் தான் வந்திருக்கு. இப்போ எந்த ஃபைலையும் யாரும் சேதாரம் செய்யக்கூடாது, எடுத்துக்கொண்டு போகக்கூடாதுன்னா சொன்னாங்க. மம்தா அவர்கள் அங்க போய் ஒரு ஃபைல் எடுத்துன்னு கிளம்பி போனாங்களே, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு இங்க சொன்னாங்க. ஆனா அவங்க சொன்னவங்க அரசு அலுவலகத்திலிருந்து எந்த பொருளையும் எடுக்காதீர்கள் சொல்லியிருந்தா ஒருவேளை சரியா இருந்திருக்கும். ஃபைல தானே எடுக்கக்கூடாதுன்னு ஹார்ட் டிஸ்கை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஃபைல் எடுக்கலங்க, ஹார்ட் டிஸ்க் தாங்க எடுத்தேன். அது மாதிரி தூக்கிட்டு போயிருக்காங்க. இதுல மேட்ரு என்னன்னா, இதை கொண்டு போய் விற்கிறதுக்கு பார்த்தாங்க. யார் விற்பாங்க? இதுல என்ன டேட்டாஸ் இருக்கு? இது சாதாரணமா ஒரு கடையில கொண்டு போய் வித்துற முடியுமா? அதன் சரி, பின்னணி தெரியாம கழட்டினாங்களா? இதே ஆளுங்க பல அரசு அலுவலகங்கள்லையும் ஏஎம்சி பண்றாங்க. அங்கெல்லாம் ஏன் கழட்டுங்க? மிகப்பெரிய ஊழல் வழக்குல சிக்கி நிக்கிற இந்த துறையில மட்டும் போய் டிஸ்க காட்டினது ஏன்? அதுவும் குறிப்பா அங்க இருக்கிற ஆபீஸோட மெயின் ஹெட் ஆபீஸ்ல இருக்கிறத கரெக்டா கழட்டி எடுத்துட்டு போற காரணம். அவங்களுக்கு தெரியும் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நம்பர்ஸ், இந்த நம்பர் உள்ளதெல்லாம் இருக்கு, இந்த நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு, இதை தூக்கினா சரியா போயிடும், ஊழல் வழக்கெல்லாம் நமக்கு வராது. ஏற்கனவே அவங்க மேல வந்து பல வழக்குகள் பெண்டிங்ல இருக்கு. பல பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க மறுபடியும். அதை அவங்க கேட்கவே இல்லை. முக்கியமா அதுக்கப்புறம் பெரிய கேஸ்ல உள்ள போனாங்க. அதுக்கப்புறம் அவர் வழக்கெல்லாம் பயங்கரமா சந்திச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த ஹார்ட் டிஸ்க்ங்கிறது இவருடைய முக்கியமான ஒரு ஊழல் வழக்குகளின் ஆதாரமா பார்க்கப்படும். அதையே தைரியமா கை வைக்கிறாங்கன்னா எப்படி இருக்கு வச்சுங்க. சோ அடுத்தடுத்த நிகழ்வு பார்க்கலாம். ஆனா இதை கொண்டு போய் ஒரு ஹார்ட் டிஸ்க் எனக்கு தெரிஞ்சு இந்தியால ஒரு 2500 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், புதுசு ஒரு 5000 ரூபான்னு கூட வச்சுக்கோங்களேன். ஒரு யூஸ்டு ஹார்ட் டிஸ்க் அதை கொண்டு போய் ஒரு கடையில் கொடுத்தா ஃபார்மேட் பண்ணி எடுத்தா 1000 ரூபாய்க்கு எடுப்பான். இவங்களுக்கு சம்பளமே அதிகம். அதை இங்க இருந்து எடுத்துட்டு போய் பெங்களூர்ல வச்சு வித்தாங்க அப்படின்னு விற்க முயற்சி பண்ணாங்க, நாங்க கைது பண்ணோம் சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. சோ இந்த ஊழலை மறைப்பதற்காக திட்டமிட்டு தூக்கி இருக்கிறாங்க.
இப்போ மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா புதுசா வந்தவங்க பார்ப்பாங்கல்ல, என்னப்பா ஒண்ணுமே இல்லை. இந்த படத்துல கூட ஒருத்துல கருணாஸ் வந்து இந்த பைக் எடுத்துக்க கார் எடுத்துக்கிறப்பாங்க, பைக்ல பார்த்தா இன்ஜினே இருக்காது. அந்த மாதிரி எல்லாரும் புதுசா ஆபீஸ்ல சார்ஜ் எடுத்துங்க, கம்ப்யூட்டர்ல எப்படிங்க ஒர்க் பண்றது, ஹார்ட் டிஸ்கே காணுமே அப்படின்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது உள்ள ஒண்ணும் இல்லை. இன்ஜினை கழட்டி வண்டி வைத்த மாதிரி இதுல ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் தேடி பார்த்தா வரிசையா மாட்டுது. யார் வந்தான்னு தேடி பிடிக்கிறாங்க. ஸோ இது ஏதோ எதேச்சியாக ஒரு ஆர்டிஸ்டை கட்டி அவர் சாப்பாட்டு கஷ்டப்படுறவர் வித்துட்டாரு அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது ஒன்றை வித்தவர் வந்து உடனே வந்து இந்த மேடையில நடிகர்கள் எல்லாம் பேசுவாங்க, ஏங்க நான் வீடு வாங்க கூடாதா, நான் நடிக்க கூடாதா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஏன் சார் நான் கைட்டி விற்க கூடாதா அப்படிலாம் கேட்க முடியாது. திட்டம் போட்டு அழகா எடுத்துட்டு போயிருக்காங்க ஹெட் ஆபீஸ்ல, அதுவும் இபியோட ஹெட் ஆபீஸ். அப்ப அது மிகப்பெரிய ஒரு சதிவலை பின்னாடி இருக்கு அப்படிங்கிறத தான் காவல்துறை ஆய்வு செய்து எடுக்கணும். அவங்கள விட்டுறக்கூடாது. ஏன்னா இது சாதாரண நெட்வொர்க்கா இருக்காது. மீண்டும் செந்தில் பாலாஜி எடுத்திருக்காங்க ஏதாவது கைதோ இல்ல, நான் வந்து இந்த கான்ஸ்பிரசி செந்தில் பாலாஜி அவர்களுக்கோ கே நேரு அவர்களோ ஏதாவது கைது நடவடிக்கையோ இல்ல ஏதாவது எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கா? இல்ல, முக்கிய வழக்குல இது சாட்சிகளா சேர்க்கதான் வாய்ப்பு இருக்கு. இது ஒரு தனி வழக்கா போட மாட்டாங்க. முக்கிய வழக்குல இது ஒரு சாட்சியா சேர்ப்பாங்க. இந்த மாதிரி நடந்திருக்கு. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். திருமதி சசிகலா அவர்கள் வந்து சிறையில இருந்தாங்க, நடுவுல வெளியில போனாங்க, ஷாப்பிங்லாம் போயிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தோம். அதுக்கு தனி கேஸா போட்டாங்க இல்லையே. இந்த கேஸ்லயே அது ஒரு குற்றமா சேர்த்து சொன்னாங்க, இந்த மாதிரி பண்றாங்க ஜெயிலுக்குள்ள அப்படின்னா அடுத்த தடவை பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஏதோ சம்திங் ஒரு இதுல காம்ப்ரமைஸ்ல விட்டுட்டாங்க. அதுக்கு எந்த வழக்கும் போடல, எதுவும் பண்ணல. அதாவது ஒரு பெரிய கேஸ் நடக்கும் போது இது மாதிரி சின்ன சின்னதா மாட்டி விட்டு வெளில வர பாக்குறதெல்லாம், அப்புறம் இதுல ஜாமீன் வாங்கிட்டு வெளில வருதுலாம் பண்ணுவாங்க. சோ அதையெல்லாம் அசராம இருந்து யார் சொல்றதையும், அதாவது இவங்க இப்படி ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அவங்க அதெல்லாம் பார்க்காம இவங்க நடக்கணும் அப்படிங்கிறத செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னா 2 பேருக்கும் சட்ட ரீதியாக தண்டனை கிடைக்கும். அதற்கு அரசு உறுதி செய்ய வேண்டும். அது அரசு உறுதி செய்ய வேண்டும். ஏன் நான் உறுதி செய்யறேன், முதல்வரை கேட்டுக்கல, இதை நீங்க முதல்வரே செய்யுங்கன்னு கேட்கலன்னா அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார். ஒரு தடவை முடிவு எடுத்துட்டா அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார். அதனால நம்ம கோரிக்கையா சொல்றோம், அவர் கண்டிப்பா செய்வாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இந்த அரசு வந்த போதே பல விமர்சனங்கள் இருந்தது, பி டீம் நிறைய எல்லாமே சொல்லப்பட்டது. இப்போ அவங்க தன்னை ப்ரூவ் பண்ணி ஆகணும்னா ஒரு முக்கியப்பட்ட இந்த மாதிரி 4-5 ஊழல் வழக்குல இருக்கிறவங்கள நீங்க புதுசா தேட வேண்டாம். ஆல்ரெடி நடந்து இருக்கிறவங்கள நீங்க சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுத்தால் மக்களுக்கு உங்கள் பேர் நம்பிக்கை வரும். கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல, இந்த ஆட்சிக்கு நல்ல ஒரு பேஸ்மெண்ட்டை போட்டு கொடுக்கும் அப்படிங்கறதுதான் பொதுமக்களுடைய பார்வையா இருக்கு. இன்னொன்னு பார்த்துறப்போ ஒரு கைது நடவடிக்கை, அலிசா அப்துல்லா முன்னாள் பாஜக நிர்வாகியா இருந்த அவங்களை வந்து ஒரு இழிவா பேசினால ஒரு யூடியூபர் ஒரு இன்டர்வியூ கொடுத்தவர் 2 பேர்கள் வந்து இழிவா பேசினால கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதுக்கான கைது நடவடிக்கை ஒருவரை கைது செஞ்சுட்டாங்க. பட் இன்னும் ஒருவரை வந்து கைது செய்ய இல்ல. சோ என்ன நடக்குது, ஏன் அதுக்கு வந்து காரணம் ஒரு இப்ப இருக்கிற ஒரு எம்எல்ஏ அப்படின்னு சொல்றாங்க, உண்மையா? இல்ல சரி, அது பொதுவா வந்து யூகங்கள் இந்த விஷயங்கள்லாம் வரும். இவர் சொன்னார்னு ஒரு காத்து வாக்குல வந்து செய்திலாம் சொல்லும். நம்ம வந்து உறுதிப்படுத்தப்படாத போது அதை வந்து நம்ம கையாள வேண்டாங்கிறதே என்னுடைய ஒரு வேண்டுகோள். இதுல இதே முக்தார் அவர்கள் காமராஜரை பற்றி பேசும்போது அவரை கைது செய்ய வேண்டும், வழக்கு போடணும் எல்லாருமே கேட்டபோது திமுக அரசு வாய் மூடிட்டு இருந்துச்சு. அவர் அதற்கு பிறகு இன்னும் பல பேரை ரொம்ப இழிவாலாம் பேசியிருக்காரு. அதை ஸ்டைல்ல நினைச்சிட்டு வர பேசினாரு. நான் அது என்னுடைய ஸ்டைல், நான் அப்படிதான் பேசுவேன்னாரு. திமுக வாய் மூடி இருந்துச்சு. சவுக்கு சங்கர் மேல மட்டுமே கேஸ் போடுவாங்க, முக்தார் மேல கை கூட வைக்க மாட்டாங்க. அப்போ இப்போ அரசு வருது, பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யணும் அப்படிங்கிற நிலைமை ஒரு அரசு வந்து வாக்குறுதி கொடுத்து வந்திருக்கு. பிளஸ் அவர்கள் பேசியதும் மிகவும் ஆபாசமாக ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு குடும்பத்தை ஒரு கீழ்த்தரத்தில் சித்தரித்து பேசுறதுங்கிறது அவருக்கு ஒன்றும் புதுசு இல்லை. அந்த பேச்சாளர் பேசினவருக்கும் புதுசு கிடையாது. அவர் ஏற்கனவே பேசின ஆடியோ எல்லாம் வந்திருக்கு. அப்ப கூட அவர் மேல கட்சி நடவடிக்கை எடுக்காம அவர் மேல ஒரு விசாரணை மட்டும் நாங்க அவர் உண்மையா அப்படின்னு பாக்குறோம்னு சொல்லி விசாரணை எல்லாம் கூட போட்டாங்க. நாங்க விசாரிச்சுட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லி வேற சொல்லி அவரை பாதுகாத்தெல்லாம் வச்ச காலம். இப்ப இன்னைக்கு அவர் கைது செய்யப்படுகிறார், அடுத்தவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள்னா விரைவில் கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் காவல்துறையால முடியாதே கிடையாது. ஃப்ரீ ஹேண்டா விட்டா அழகா பிடிச்சிருவாங்க. சோ எம்எல்ஏ கட்டுப்பாடுலாம் இருக்க வாய்ப்பு இல்லை இந்த அரசுல. ஏன்னா பிகாஸ் இவங்க வந்து சொல்றாங்க ஒரு அழுத்தம் இருக்கு அவரை காப்பாற்றுறதுக்கு,
அவங்க கூட்டணி கட்சியில ஒரு நபர் வந்து அழுத்தம் பண்றார் அப்படிங்கிறாங்க. இல்ல செய்திகள் நாங்களும் பார்த்தேன். செய்திகள் பார்த்தேன். அது கூட்டணி கட்சி, மந்திரி பதவியில இருக்காங்க. அதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க வந்து பேசுனாங்கன்னு தான் சொல்றாங்க. பட் அந்த மாரி நடப்பதற்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கும். வாய்ப்புகள் குறைவா இருக்கும்னு தான் சொல்றேன். அது நடக்கல அப்படின்ற வாய்ப்புகள் குறைவா இருக்கும். ஏன்னா இப்பதான் வந்திருக்கிறாங்க. இவங்க திரும்பி கெட்ட பேர் ஒண்ணு வந்துரும். அந்த நிலைமையில பண்ண முடியாது அப்படின்னு இவங்க இருப்பாங்க அப்படின்னு நம்புறோம். ஸோ அதனால அது ரொம்ப அவங்க வந்து நல்ல ஒரு லேடி, நல்ல ஃபேமிலி. அவங்க ஒரு பைக் அந்த ரைடர் அவங்க ரேசர். ஸோ நல்ல ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கும்போது இந்த திராவிட கட்சிகளின் வளர்ப்பு இப்படித்தான் இருக்கும். இத்தனை ஆண்டு காலமாக சொல்லி கொடுத்தது இதுதான். வேற எதுவுமே கிடையாது. தீப்பொறி ஆரம்பம் வெற்றி கொண்டா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க ஒரு கட்சியில இந்த மாதிரி ஆபாச பேச்சாளர்களை இன்னைக்கு தடை பண்ணியிருக்காங்க. ஸோ அவரை விரைவில் கைது செய்யணும். செஞ்சு கொண்டு வந்து மக்கள் முன்னாடி நிப்பாட்டி அவர் நல்ல ஒரு நீதி அந்த பெண்மணிக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதா நமக்கு வந்து ஒரு கோரிக்கையா முதல்வர் இருக்கு. காரணம் இறுதியான கேள்வியா? இப்பதான் ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரியே அது கண் துடைப்புக்கோ, இல்ல நாங்க பி டீம் இல்ல அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காகவோ, ஒரு நடவடிக்கைகள் ஊழல்வாதியான முன்னாள் அமைச்சர்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒப்புதல் குடுத்திருக்காங்க. இது வந்து முன்னாள் ஜெயலலிதா இருந்தாங்கல்ல, அம்மையார் அவர்கள் எப்படி திமுக மேல பயங்கரமா அந்த லேண்ட் கிராபிங் வழக்குன்னு போட்டு அவ்ளோ ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்துட்டு இருந்தாங்க. பொன்முடி அவர்கள் கூட இன்னைக்கு அவர் பெயில்ல இருக்காருன்னா, அவங்க போட்ட வழக்கு தான். அந்த மாரி ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுப்பாரா? எப்படி இருக்கும் விஜய் அவர்களோட நடவடிக்கை? இல்ல அதான் சொன்னேன் கண்டிப்பா எடுப்பாங்கன்னு நம்புறோம். ஏன்னா அவங்களுக்கு தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் ஒண்ணு. அதிகாரியா வந்திருக்காரு, அவருக்கும் தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம். முதல்வரா வந்திருக்காரு, அவருக்கும் தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம். அது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோயம்புத்தூரும் திருச்சியும் இவங்களுக்கு ஜெயிக்க முடியல அப்படிங்கிறனால அதை ஜெயிக்க வேண்டிய கட்டாயம். அதை எப்படி காலி பண்ணா ஜெயிக்கலாங்கிற கட்டாயம். இது எல்லாமே கட்டாயம் இருக்கிறது. நீ பேப்பர் கொடுக்கலன்னா நீதிமன்றம் கண்டனம் தெரிவிக்கும். அது ஒரு கட்டாயம். வந்த உடனே 2 ஊழல் வழக்கு இவங்க பேர்ல இருக்கிறத ஃபைனலைஸ் பண்ணி கொண்டு போறதுல பெரிய தயக்கம் இருக்க வாய்ப்பு இல்லை. புதுசா போடுறதுக்கு தயக்கம் இருக்கலாம். ஆல்ரெடி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால இதை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கண்டிப்பா செய்வார், நடவடிக்கை எடுப்பார். விரைவில் அதுக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு தீர்ப்பா வரும்.